ஹாய் மக்களே, அன்னைக்கு நம்ம கொல்லியை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த விஷயத்தை பார்த்தேன். என்னடான்னு பார்த்தா பொன்னாங்கண்ணி கீரை. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொல்லியில் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக பொன்னாங்கண்ணி அதுவாகவே முளைஞ்சி வருது. இதுக்கு முன்னாடி நம்ம கொல்லியில் தும்பை, பண்ணை, ஊசி பண்ணை, மணலிக்கீரை, பசலைக்கீரை, கும்டிக்கீரை, மணத்தக்காளி கீரைன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அதுவாகவே முளைஞ்சி நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பொன்னாங்கண்ணி நம்ம கொல்லியில் முளைஞ்சி வருது. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது எங்கே முளைஞ்சிருக்குன்னு பாருங்களேன். நாங்கள் மல்லாட்டை ஆஞ்சி ஒரு பெட் மாதிரி புல் முளைக்காமல் இருக்கிறதுக்காக போட்டு வச்சுருந்தோம். அது உள்ளார பூந்து முளைஞ்சி வந்துருக்குங்க. இங்கே பாருங்கள், அதை தான் நாங்கள் இப்போ பறிச்சிட்ருக்கோம். இந்த தண்டெல்லாம் எடுத்து நாங்கள் மறுபடியும் ஊனி வச்சோன்னா நிறைய கீரைகள் நமக்கு கிடைக்கும். கீரை பார்த்த சந்தோஷத்தில் கீரை ஆய வந்துட்டோங்க நாங்கள். இங்கே பாருங்களேன் எப்படி தலைன்னு இருக்குது. இதை எடுத்து நம்ம ஊனி வச்சோன்னா நமக்கு இன்னும் நிறைய கீரைகள் கிடைக்கும். இப்போ நம்ம சமையலுக்காக கீரை பறிச்சிட்ருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், தண்டுலாம் சும்மா மொத்தமாக வச்சு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுலேருந்து இந்த மாதிரி வேர் வரும். நம்ம ஊனி வச்சாலும் அப்படி தான் அது வரும். இந்த மாதிரியான இயற்கையில் கிடைக்கிற கீரைகள் உங்களுக்கும் கிடைச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.